வாங்க வாங்க வாங்க. செல்வி தீர்காயுஸ்தாயிரம். குழந்தை 16 பெற்று பெருவாழ் வாழ்வா. என்னங்க இது? என்ன தலையில அடிக்கிறதுமா தாய்க்கிறேன், வகுத்துல அடிக்கிற வேலை மட்டும் வேணாமுங்க. தள்ளி நிற்க. உடம்பு கருப்பு, ஒட்டிக்கிறதுக்கு என்ன தாருங்களா? என்னடா எப்படி இருக்கு உடம்பு? என்னங்க அங்க பாருங்க, உங்க தங்கச்சி வர்ற அழக. பழைய கூலி அதுதான். அப்ப 5 நாளுக்கு ஒன்று எப்படி அடிச்சீங்க? சுயமா உழைச்சு உருவான கட்டைங்க இதெல்லாம். சும்மா மிரட்டாதீங்க. மரியாதை ₹1 எடுத்துக்கிட்டு நித்யானந்தம். ஓஹோ, என்னப்பா அது? சும்மா இருக்கு. நீ வாங்கிட்டு தர்ம தொடங்க. நீங்க நல்லா இருக்கணும். சரி சரி, நீ போ. ஏன்பா சதானந்தம், எங்க கிட்ட ஒண்ணும் பணம் கிடையாதா? இல்லேன்னு யார் சொன்னா? நீ வாடாட தகுந்த ஆளாவன். ஏன்பா நித்யானந்தம், வாப்பா போலாம். ஏமா அமிர்தா, நீ 2 நாளுக்கு முன்னியே ஏன் வரல? எங்க என்ன, அவர் வரப்பதானே நானும் வர முடியும். அவருக்கும் அறுவடை வேலை சரியா இருந்தது. எங்க மாமா இருக்கா? கூட்டாளியை பார்க்கிறதுக்கு சேகர் இப்பவே அவசரப்படுறான். வாங்க போலாம். நாளிதே நல்ல நாளிதே லாலி லாலி
பரதேசி பொண்ணு அந்த வண்டு பேரை கண்டிக்க வகை இல்ல அவங்களுக்கு பேசுறீங்கடா. செல்வி செல்வி அம்மா செல்வி இலக்கி இலக்கி என்னம்மா சீக்கிரம் வா கோழி பத்திரமா இருக்கு கோழி என் வயத்துல பாலை வாத்தி அடிக்கண்ணு என்னங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க குழந்தை பக்கத்துல இருக்கிறது இல்ல அது கூட தெரியாம இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன அஞ்சுகம் ஏன் அப்படி பதற? கொஞ்ச நேரம் நான் பாக்கலன்னா குழந்தை குழந்தையா? குழந்தைக்கு என்ன? என்னம்மா செல்வி? பறன் மேல ஏறி தம்புராவை மீட்டிட்டு இருந்தா கொஞ்சம் தவறு இருந்தா நான் பார்த்துட்டு கத்துறேன் உங்க காதுல விழுந்தாதானே மீனாட்சி வந்து இறக்கி விட்டா. நீங்க தான் பக்தியை முழுகிட்டா மண்ணோட மகனையும் சேர்த்து மிதிச்சாராம கோரா கும்பர் அவர் போல ஆயிடுறீங்களா? சக்கரதாரி கடைசியில அவனையும் கைவிடவில்லையே அஞ்சுகம். கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட முடியுமா? பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை? அத கண்ணின் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே. பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம். ஆனால் உண்மை எது தெரியுமா? அவன் அளித்த வாழ்வு அவனைதான் காப்பாற்றுகிறான். ஆமா, இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்தினார். அதுல சந்தேகம் என்ன? பைத்தியக்காரி, பகவானே தான் காப்பாற்றிருக்கிறான். என்னம்மா செல்வி, அப்படித்தானே? ஆமாப்பா. பாரு, அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை. நான் தான் அஞ்சாமியாச்சே, அதையும் அடிக்கடி குத்தலா சொல்லி காமிக்கிறீங்க. दगड़ी 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 चल चलो चलो दगड़ी 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 चल चलो चलो हाय दगड़ी 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 चल चलो चलो நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது பின்னால போகாதே காலக்காட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காலக்காட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் இது சொல்லும் தாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் இது சொல்லும் தாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசமில்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும் எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும்
மேலெந்தும் கீழெந்தும் 2 கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும், ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும். புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்தி கட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்தி கட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். என்னப்பா குஞ்சுக்கிட்டா முதுகுல குதிரை ஏறியா? தம்பி, வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையேறி போச்சு. என்ன மலையேறி போச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா ஊர் செழிக்கிறதுக்காக இந்த ஒரு பஜனை கோஷ்டி கடவுளுக்கு பக்தி செலுத்த. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். என்னங்க பழனி மலையும் சொன்னேன். ஆமா, இது என்ன? இது குதிரை அது தெரியுது. ஏழு நீ வாங்கி கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்தது? 18 ரூபாய்ங்க. சீப்பாயில சீப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கு. ரூபா 18 கொண்டு மரக்கட்டை ஆக்கிருக்கிய. மரக்கட்டையா அது? என்ன இது கட்ட, அது கலை. உன் தலை. ரூபா 18 முழுங்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதி ஆகிறது? ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. சொல்லு அஞ்சுகம், சொல்லு. செல்வி, என் செல்வி எப்போது கிடைத்தால் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள். இதுதான் என் கடைசி ஆசை. அப்படியே போடுகிறேன் அஞ்சுகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. போற வீடு நீங்க வெளியே போகத்தான் வேண்டுமாங்க. சங்கரம் பிள்ளை, கடல் போன்றதுதான் வீடு. ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அவர்கள் நடமாட்டத்தையும் சிரிப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சு எப்படி விரிச்சென்றிருக்கும் இந்த வீட்டை பார்த்து மகிழ்வு. என் குழந்தையை நான் தேடத்தான் போய் கிடைத்தால் அவளோடு திரும்ப வருகிறேன். இல்லை, நானும் வர மாட்டேன். இந்த அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான். அழாதையும் உண்மை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டுச் செல்லுகிறேன். கடமையை செய்யும், அதிலே தான் கழிப்பு இருக்கிறது. அமிர்தம்மாவுக்கு ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், நித்யானந்தம் கோவித்துக் கொள்வார். அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லு. சரி. யாரா இருந்தா என்னம்மா, குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே. இருமா இரு. இந்தம்மா பாப்பா, இது சாப்பிடு. செல்வி, ஈஸ்வரா, என் செல்வி எங்கே இருக்கிறாளோ, என்ன அவஸ்தைப்படுகிறாளோ.
செல்வி. கண்ணே, பாப்பா, அம்மா, இது உன் குழந்தையா? இல்ல, ஊர் குழந்தை. என் செல்வி. செல்வி, என் செல்வி. அது பேர் செல்வி இல்ல, செங்கமலம். சத்து பொறுமா. வா பாப்பா, வா. ஆமா பாப்பா, உனக்கு இருமா, கொஞ்சம் இருமா. உனக்கு மிட்டாய் வேணுமா, ரயில் வண்டு வேணுமா, எது வேணுமா? ஏயா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா, இவன் பிள்ளை பிடிக்கிறவன் போல இருக்கு. ஐயோ, இந்தம்மா உன் குழந்தை. போகட்டும் அம்மா, இதை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கிமா. பெரிய ஒரு ஆசையா கொடுக்குறாரு, வாங்கிக்கோமா. பரவாயில்ல, வாங்கிக்கோமா, வச்சுக்கோ. சபாபதி, நடராஜா, இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா? இன்னுமா என்னை தண்டிக்கப் போகிற? கண்ணுக்கு கண்டான என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டான். என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டான். என்னை மட்டும் ஏனப்பா இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? அப்பனே, என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா? என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா? செல்வி, செல்வி. கண்டா, வாங்க, என்னமாச்சு? இந்த தொகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா. ஆனா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டும் அந்த ஆசாமியை போட்டு தள்ளியிருக்கா. இங்க எங்கேயாவது ஒரு கிராமம்? ஆமாங்க, கூப்பிடு தூரத்துல இருக்கு. உன் பேர் என்னப்பா? என் பேரு மாசிங்க. ஐயா எந்த ஊருங்க? நான் ஒரு நாடோடியப்பா. இந்த மண்டபம் பிள்ளையாடி மடம்னு பேருங்க. இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இங்க 2 பாம்பு இருக்குங்க, தெய்வ பாம்பு. அது என்னடானா இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் வெளியே போக விடாமலும் ஒரே சீரா சீரிக்கிட்டு இருக்குங்க. நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ? மந்திரவாதியும் இல்ல, தந்திரவாதியும் இல்ல. நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு. அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு தங்கி இருக்க போறேன். நீங்க எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகை கோவிலாக்கி விடலாம். அதெல்லாம் எங்க நடக்க போகுது? நடக்காமல் என்னப்பா, அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். பார்க்கலாம். அப்ப வர்றங்க, வாங்க போலாம். அமர்தா, என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க? அண்ணாவை நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி 12 வருஷங்கள் ஆச்சு. இதுவரை ஒரு தகவலும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? நம்ம சேகரும் பெரியவன் ஆயிட்டான். செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்க்கலாங்கிற.
வாஸ்தவம் தான். சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே. எழுந்துரு. இவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட்ட? போதும் வீரா, வா எழுந்து போடி. ஐயோ, கால ரத்தமா இருக்கு. இருமா இருமா இரு இருமா இருமா இரு. பாடி பாடி போடி ஆடும் அழகை பாருங்க. பாட்ட பாட்டு சும்மா போனா நல்லா இல்லைங்க ஐயா, நல்லா இல்லைங்க. அந்த ஊர நானறியும் விந்தையாகவே இருக்க காரணி. நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை. மஞ்சு போல தோணுதே பாரணி. நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி. நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி. அந்த குமாரனி அந்த ஊர நானறியும் விந்தையாகவே இருக்க காரணி. நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை. மஞ்சு போல தோணுதே பாரணி. அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. அந்த குமாரனே ஒரு நாடறியின் விந்தையாகவே இருக்க காரணே. நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை. மஞ்சு போல தோணுதே பாரணி. அந்த குமாரனே அந்த ஒரு நாடறியின் விந்தையாகவே இருக்க காரணே.